வெல்கம் டு நான்ஜிஸ் குட்டீஸ். இன்னைக்கு நம்ம ஒரு பூரியும் அதோட கிழங்கும் எப்படி பண்ண போவோம்னு பார்க்க போகிறோம். பார்த்துருவோமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் அடுப்பு. நான் ஃபஸ்ட்டு குழம்பு செய்கிறேன். அதுக்கு பெருஞ்சீரகம், கடுகு, அடுத்து நான் நறுக்கி வச்சுருக்கேன் பொட்டேட்டோ, கொஞ்சோண்டு மிளகா, அடுத்து உள்ளி, சின்ன உள்ளி. ஓகே, அடுத்தது நான் சப்பாத்திக்கு மாவு வெறி வச்சுருக்கேன். நம்ம பண்ணலாமா? அடுத்தது எண்ணெயும் வச்சுருக்கேன். நம்ம இப்போ சமையல் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுட்டு நாங்கள் சட்டியை வச்சோம். அடுப்பை பற்றாததுக்குள்ளே என்ன பாடு. சரி, நம்ம கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றலாம். இவ்வளோ எண்ணெய் போதும். அடுத்து நம்ம வச்சுருக்கு இது கொஞ்சம் எண்ணெய் சூடாகட்டு கொஞ்சம். ஓகே, எண்ணெய் கொஞ்சம் வேகட்டு. நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரியணும். நான் சீக்கிரமாகவே போட்டுட்டேன். கடுகு போட்டோன்னா டிக் டிக்குன்னு சவுண்டு கேட்கணும். ஓகே, அடுப்பு சூடாயிட்டுருக்கு. இதுவும் போட்டாச்சு. கரெக்டு. தீ பற்ற வச்சு இடையில மழை வந்துட்டு எனக்கு ரொம்ப கடுப்பாயாச்சு. கடுகு வெந்துட்டு நான் இதை கை பிரிக்க வச்சுக்கிறேன். கை சுட்டு போகுது. பொடுகெல்லாம் பொடிச்ச உடனே நம்ம இது போட்டுடலாம். ஒன்று பொடிச்சிருக்கு. சென்னையில் டக் டக் டக்னு சவுண்டு கேட்கும் பாருங்க. இப்போ நம்ம சேக வச்சுருக்கேன். பானை ஃபுல்லாயிட்டு ஓகே, நல்லா வேகட்டு மூடி வைப்போம். அது மூடி வைக்க முன்னாடி நம்ம மாவில் இப்படி உருட்டும். கொஞ்சம் தொட்டு கொஞ்சம் எண்ணெய் தட்டிடலாம். நான் அஞ்சு உருண்டை எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ உருண்டை வேணுமோ அவ்வளோ உருண்டை நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, நான் மஞ்சள் பொடியும் உப்பும் கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்கள் டேஸ்ட் அளவுக்கு நீங்கள் போடுங்க. வெந்துட்டு இருக்கட்டு. அடுத்து நம்ம கொஞ்ச நேரம் பேசிட்டு இருப்போம். என்னதெல்லாம் மிஸ்டேக் நடந்து நான் இப்போ சொல்கிறேன். நான் இப்போ மஞ்சள் பொடி எடுத்துகிட்டு வந்தேன்னா மஞ்சள் பொடி கீழே சிந்திட்டு அடுத்து எப்படியே போட்டேன். கொஞ்சம் எடுத்து ஒரு பிளேட்டில் கொஞ்சம் இருந்தேன், அதை எடுத்து போட்டேன். ஓகே, மழை வந்துட்டு ஆனால் நாங்கள் வேறு பிளேஸ் மாற்றணும்.
இது வந்து வெந்துட்டு இருந்து லைட்டாக நாங்கள் வந்து சமைச்சோம். இது வந்து வேக முடியல இன்னும். இருக்கு. நம்ம வந்து இன்னொன்று அடுப்பு வச்சு நாங்கள் இது பண்ணோம். எண்ணெய் சூடு பண்ணி வச்சது அது சூடுனோடனே நம்ம இது பண்ணலாம். இது யார் பண்ணாலும் என் தங்கச்சி. எண்ணெய் கொதிக்கட்டு. எண்ணெய் கொதிச்சுட்டான்னு பார்ப்போம். இல்லை கிட்ட கொண்டு வாங்க. நல்ல ஸ்மெல் வர்றது வெந்திருக்கு. சரி கொஞ்சம் லைட்டாக கிளறி விட்டுருவோம். இப்போ போடலாமே. என்ன நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம பூரி பண்ணலாம். போதிக்கலாம் இல்லை ஓகே. அது வந்து ஒரு பூரி நான் சுற்ற போகிறேன். ஓகே ஓகே பூரி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டு நான் வராது தான் நினச்சேன். இப்போ எப்படி சூப்பராக வருதுன்னு நினச்சி பார்த்தீங்கல்ல. கமகமன்னு ரெடி ஆகிட்டு இருக்கு கூட்டு. போட்டுடலாம். எடுத்துடலாமா? எடுத்து கொஞ்சம் பூரி இருக்கு. குழம்பு எடுத்துடலாமா? ஓகே. யாரெல்லாம் பசியோட காத்துருக்காங்கன்னு பாருங்க. சரி, நம்ம வந்து இதில் எடுத்து கொடுப்போமா? எல்லாம் இருக்கு. என் சமையல் அவ்வளோ நல்லா இருக்குன்னு எல்லாரும் ருசியோட காத்துட்டு இருந்திருக்காங்க. ஓகே, ஒரு வச்சாச்சு. இந்த குழம்பு வைக்கலாமா? இது வந்து ஒரு அரிசி. எடுக்காதீங்க.
நல்லா இருக்கு. ஓகே, இது அண்ணனுக்கு, இது வந்து இது வந்து கேட்டாக்கு, இது வந்து நான் நல்லா இருக்க. உப்பு இல்லை, உப்பு நல்லா இருக்கு. கொஞ்சம் நல்லா நல்லா இருக்கு. அண்ணன் இதை சொல்லிட்டு இருப்போம், நீங்கள் அது கணக்காடாதீங்க. நல்லா தான் இருக்கேண்ணா. நல்லா தான் இருக்கு. இஞ்சி போட்டுருக்கீங்களோ? இல்லை, நல்லா தான் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடாத பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. பை பாய், பை பாய், பை பாய், பை பாய், பை பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய்.